2024ல் வர லாஸ்ட் வீக்கெண்ட். ஸோ 2025 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 15 திங்ஸ் கொஞ்ச நேரத்துக்குள்ளே நம்மளால் டீக்ளட்டர் பண்ண முடியும். அதை தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம யாருமே இதை டீக்ளட்டர் பண்ணணும்னு நினச்சி யாருமே பொருட்கள் வாங்குறது கிடையாது. ஸோ அதனால டீக்ளட்டரிங் அப்படின்னு ஆரம்பித்தாலே ஓப்பன் மைண்டடோட வீடியோ பாருங்கள். ஸோ எதையுமே ஒரு பாசிட்டிவாக பாருங்கள். டீக்ளட்டர்னு இல்லை, எதையுமே லைஃப்பில் எல்லாமே உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவாக அமையும். ஸோ இந்த சின்ன மெசேஜோட நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாய்ஸ். ஸோ டாய்ஸில் குறிப்பாக சின்ன சின்னதாக இருக்கும். என் பையன் பார்த்தீங்கன்னா பில்டிங் செட்ஸ்லாம் வரும் இல்லையா, அதில் உள்ள டாய்ஸ் எல்லாத்தையும் விட்டு எறிவான். ஸோ அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான். அவன்கிட்ட கொஞ்சம் பேசி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க செட்டிங்ஸ் உள்ளதெல்லாம் பிளாக்ஸ்லாம் வச்சுட்டு சின்ன சின்னது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணேன். அதுக்கப்புறமா ரொம்ப நிறைய பீசஸை உடச்சி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஈஸியாக டீக்ளட்டர் பண்ணிடலாம். அவங்களுக்கு புரியலன்னா கொஞ்சம் நம்ம புரிய வச்சு நம்ம அதை கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ண முடியும். அடுத்தது நீங்கள் லாஃப்டில் ஏதாவது டெக்கார் ஐட்டம்ஸ் வச்சுருந்தீங்க, இந்த 2024ல் நீங்கள் அந்த டெக்கார் ஐட்டம்ஸை எடுத்து இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லைன்னா ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த டெக்காரை திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அட்லீஸ்ட் அந்த டெக்கார் நல்லா இருக்கான்னு பாருங்கள். இல்லை சில டெக்கார் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேறு யாருக்காவதோ நீங்கள் கிஃப்ட் கூட பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில். ஏன்னா அது லாஃப்டில் நம்ம சும்மா வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு டீக்ளட்டர் பண்ணலாம். அடுத்தது அன்கம்ஃபர்டபுள் ஸ்லிப்பர் அண்ட் ஷூ. ஒரு 2 விஷயத்தில் நம்ம எப்போவுமே பணம் யோசிக்காமல் செலவு பண்ணணும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர், இன்னொன்று என்னங்கிறத அந்த பாயிண்ட் வரும்போது சொல்கிறேன். ஸோ எப்போவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்லிப்பர் வாங்கிக்கோங்க. கால் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நிறைய லேடிஸ் கால் பெயினாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதை பார்க்குறேன். ஸோ காசு கூட போகுதுன்னு நினைக்காம ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லிப்பர் வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். இதில் உங்கள் ஸ்கின்னுக்கு, என் ஸ்கின்னுக்கு சூட் ஆகிறது இன்னொருத்தவங்களுக்கு சூட் ஆகாது. எனக்கு ட்ரை ஸ்கின். ஸோ இன்னொரு ட்ரை ஸ்கின் பர்சனுக்கு எனக்கு சூட் ஆகிறது அவங்களுக்கு சூட் ஆகாது. இதை நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை வேணாலும் கேட்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கி பார்த்து உங்கள் ஸ்கின்னுக்கு அது இரிட்டேட் ஆகுதுன்னா அதை நீங்கள் வச்சுருக்க வேண்டாம். அதை டீக்ளட்டர் பண்ணுங்கள். அது எங்கேயாவது கை காலுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதுவும் செட் ஆகாதுன்னா அது யோசிக்காமல் டீக்ளட்டர் பண்ணுறது தான் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது 2024ல் நீங்கள் படிக்கணும்னு நினச்சி வாங்கி ஏதாவது புக்கை படிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ட்ரூத்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணி பாருங்கள், இதை நம்ம படிப்போமா. சில புக் பார்த்தா நம்மளால் அந்த புக்குள்ளே போகவே முடியாது. என்ன பண்ணாலும் அந்த ரீடிங் நம்மளுக்கு வரவே வராது. ஏன்னா நம்ம மைண்டில் அது செட் ஆகாத மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது புக் இருந்தால் அதை லைப்ரரிக்கு எங்கேயாவது டொனேட் பண்ணலாம். ஸோ இந்த புக் நான் டீக்ளட்டர் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாத கார்ட்போர்ட் பாக்ஸஸ். இப்போல்லாம் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாக்ஸஸ்லாம் நான் ஷாப்பிங் பண்ணது தான். ஏன்னா புது வீட்டுக்காக கொஞ்சம் லைட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அமேசானில் கொஞ்சம். ஸோ அந்த பாக்ஸஸ் தான் இது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கணுமா, டீக்ளட்டர் பண்ணணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். ஸோ ஆப்வியஸ்லி லைட்லாம் மாட்டிட்டாங்கன்னா அதெல்லாம் நான் டீக்ளட்டர் பண்ணிவிடுவேன். ஸோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸ் இருந்ததுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அடுத்தது ஷாப்பிங் பேக்ஸ். ட்ரெஸ் வாங்க போகும்போது நம்மளுக்கு ஷாப்பிங் பேக் எடுத்துகிட்டு போகணுன்னு நம்மளுக்கு தோணாது. காய்கறி வாங்க போகும்போது, மளிகை கடைக்கு போகும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவோம். பட் ட்ரெஸ் வாங்கணுன்னு போகிறோம், இல்லை ஒரு ஸ்லிப்பர் வாங்கணுன்னு போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஸோ ஆப்வியஸ்லாக அப்போ 2 பேக் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரதான் செய்யும். பட் அது எல்லாத்தையுமே நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல குவாலிட்டியாக இருக்க ஒரு 4 or 5 அதை வச்சுட்டு மற்றதை நம்ம டீக்ளட்டர் பண்ணால் நம்ம ஸ்பேஸ் நம்ம மெயின்டைன் பண்ணி ஈஸியாக இருக்கும். அடுத்தது ப்ரோக்கன் பாட்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணாத பாட், அதாவது பிளான்ட் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டு வேண்டாம் வைக்க வேணானே வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை டீக்ளட்டர் பண்ணுங்கள். குறிப்பாக பிளாஸ்டிக் பாட்ஸ் ரொம்ப சின்னது, கலர் ஈஸியாக ஃபேட் ஆகிடும். நம்ம வெயிலில் வைக்கும் போது கலர்லாம் அந்த ப்ரௌன் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனாக இருந்தது எவ்வளோ லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த மேலே உள்ள பாட் உடஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த பாட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக டீக்ளட்டர் பண்ணலாம், எடைக்கு போட முடியும். ஸோ அந்த வகையில் அடுத்து பார்த்தீங்கன்னா டெட் பிளான்ஸ். நம்ம பிளான்ஸ் சில பிளான்ஸ் என்னதான் நம்மளுக்கு எனக்கு செடி வளர்க்குறது ஓரளவு நல்லாவே வரும். பட் என்னதான் வந்தாலும் சில சமயம் சில பிளான்ட்
வளராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிளான்ட் வந்துட்டு நம்ம டீக்ளட்டர் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ நம்ம தப்புலேருந்து நம்ம திருத்திக்கிறதுனால எந்த ஒரு இதுவும் நல்லது தான். அது ஒரு விதத்தில் நம்மளுக்கு நல்லது தான். திரும்ப அந்த மாதிரி பிளான்ட் வாங்காமல் நம்ம கஷ்டப்படுத்திக்காமல் இருக்கோம். ஏன்னா அதை பராமரிக்கணும் இல்லையா? அடுத்தது நீங்கள் ஒரு பொருள் வாங்கி அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அது டீக்ளட்டர் தாராளமாக பண்ணலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா லிண்ட் ரோலர் வாங்கியிருந்தேன். பட் வந்துட்டு அது வந்து எனக்கு வந்து யூஸே ஆகலை. அதே மாதிரி இந்த பாத்ரூம் ப்ரஷ் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சுத்தமாக நல்லாவே இல்லை. ஸோ வந்து நான் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் அது 2 வாங்கினது. லிண்ட் ரோலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது கொஞ்சம் லைட்டாக தான் லிண்ட் ரிமூவ் பண்ணுச்சு. எனக்கு எலக்ட்ரிக் லிண்ட் தான் தேவை அப்படிங்கிற அளவு இருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா அதை வந்து டீக்ளட்டர் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அடுத்தது பேக்வேர். ஸோ பேக்வேர்லேயும் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் பேக்வேர்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பேக்கிங் இன்க்ரீடியண்ட்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ ஈஸ்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெட்டு செய்கிறதுக்கு, டோனட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த ஈஸ்ட்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் அந்த மாவு வந்து உப்பி வரும். அதனால பேக்கிங் இன்க்ரீடியண்ட்டும் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா வால் கிளாக். நம்மளுக்கு கிஃப்ட்டுன்னு வந்தால் நிறைய பேர் வால் கிளாக் கிஃப்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும்னு வாங்கிடுவோம். ஸோ வீட்டில் வந்துட்டு மேக்ஸிமமாக ஒரு 2 ஆர் 3 கிளாக் அதுக்கு மேலே எவ்வளோ மாட்ட முடியும் நம்மளால்? ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு கிளாக் நிறையா இருக்குன்னா என்ன கேட்டிங்கன்னா அதை வந்து யாருக்காவது கிஃப்டாக கொடுத்துருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வரும்போது அதை கிஃப்டாக கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக யாருக்காவது எதுக்காவது யூஸ் பண்ணுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி நம்ம அதை டீக்ளட்டர் பண்ண முடியும் நம்மளே வச்சுருக்கிறதுக்கு பதிலாக. அடுத்தது ஆப்வியஸ்லி கேலண்டர். 2024ஓட கேலண்டரை வந்துட்டு லைனராக யூஸ் பண்ணாமல் அதை டீக்ளட்டர் பண்ணுங்கள். லைனர் வந்துட்டு நீங்கள் பேப்பர் யூஸ் பண்ணுறத விட அமேசானில் லைனர்ஸ் விற்கிறாங்க மேட். அது வந்துட்டு உங்களுக்கு வந்து நீட் லுக்கும் கொடுக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் அது வந்து உழைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பழைய டைரி யூஸ் பண்ணி முடித்தது ரஃப்பாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை டீக்ளட்டர் பண்ணலாம். இல்லை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதையும் டீக்ளட்டர் பண்ணுறதுனா பண்ணலாம். அடுத்தது அன்கம்ஃபர்டபுள் ட்ரெஸ். நான் 2வது ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? பணம் செலவு பண்ணுறதுல யோசிக்காதீங்க. அதுதான் இன்னர்ஸ். ஸோ வந்து எப்போவுமே இன்னர்ஸ் நீங்கள் ப்ரா வாங்கும் போதோ இல்லை வந்து பேண்ட்டி வாங்கும் போதோ அதை வந்து கொஞ்சம் விலை கூட கொடுத்தே வாங்குங்க. அப்போ தான் வந்து அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுதான் நல்லதுமே கூட. ஸோ வந்து அந்த மாதிரியான அன்கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸஸ், அன்கம்ஃபர்டபுள் இன்னர்ஸ் வந்துட்டு லெட் கோ ஆஃப் இட். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் அண்ட் மேக்கப். ஸோ வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட மேட்சிங் கலரில் தான் நான் வந்து 10 இயர்ஸ் முன்னாடி நான் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது அப்படி தான் போட்டுப்பேன். ஹேர் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்ட்லேருந்து தோடுலேருந்து எல்லாமே அந்த ட்ரெஸ்ஸோட மேட்சிங்காக போடுவேன். பட் இப்போது இந்த 10 இயர்ஸ் கழிச்சு என்னோட மைண்ட் செட் என்னோட பழக்கம் எல்லாம் மாறிடுச்சு. அது ஏஜ் ஆக ஆக எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீக்ளட்டர் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.